ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஃபுட்டு தான் ரசம், ஆம்லெட், அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட். இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு சேப்பக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி 2 விசிலுக்கு நான் அடுப்பில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு 3 தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நான் கொதிக்கிறதுக்கு வைக்க போகிறேன். சைட் பை சைட் நம்ம புளியும் அரிசியும் தனித்தனியாக ஊற வச்சிடலாம். புளி இன்னைக்கு குட்டி லெமன் சைஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா உள்ளே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுடுங்க. இன்றைக்கி நான் 1.5 டம்ளர் ரைஸ் தான் வைக்க போகிறேன். ஏன்னா மதியம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு அதுவே நைட்டுக்கு ஆகிடும். ஸோ அளவாக வைக்கிறதுக்காக 1.5 டம்ளர் ரைஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஊற வச்சு நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஃபுட்னா அது என்ன, கோ டு ஃபுட்டுன்னு இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது விசிலும் வந்துடுச்சு, தக்காளியும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ரெண்டுத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு சேப்பக்கிழங்கு எடுத்து நம்ம தோல் உரிக்கலாம். இது தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதோட நேச்சரே ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், அதே சமயம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும் அதை கட் பண்ணுறப்போ. இது ஒரு டிப் மாதிரி எடுத்துக்கோங்க. எந்த கிழங்கு வேக வச்சாலும் கத்தியில் ஒரு ஸ்லிட்டு மாதிரி போட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். இந்த மாதிரி கிழங்கு நம்ம அப்படியே உரிக்கிறப்போ அது ஸ்மாஷ் ஆகி கையெல்லாம் கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே தோல் உரிச்சதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல, இது கட் பண்ணுறதுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அதே சமயம் கத்தியில் அந்த போர்டில் எல்லாமே ஒட்டிக்கிச்சு. ஒரு பவுலில் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் 1.5 ஸ்பூன், கறி மசாலா இல்லாட்டி கரம் மசாலா, இந்த 2 பவுடரில் ஏதோ ஒன்று, அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம், உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அந்த பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கிறப்பையும் சால்ட் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நான் புளி தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ரசத்துக்கு ஊற வச்சிருந்தோம்ல, அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளி தண்ணி வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் போட்டுட்டு, ரொம்ப கொலன்னு இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. ஒரு பேஸ்ட் மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக நம்ம பேன் ஃப்ரை இல்லாட்டி தோசைக்கல்லில் தான் போட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்கு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆல்ரெடி வெந்து இருக்கிறதுனால டக்குன்னு ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஆம்லெட் பண்ணுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவே போதுமாக இருக்கும். 2 எக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு லீவாக இருக்கப்போ எந்த சமையல் சமைக்கிறது, என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சே மார்னிங் யோசிக்க ஆரம்பித்தோன்னா மதியமாக ஆகிடுது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குமா, இல்லை நீங்கள் இது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளமா, இல்லை இது யூனிவர்சல் ப்ராப்ளமாங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த தக்காளி வேக வச்சுருந்தோம்ல, அதுவும் எல்லாமே சூடாறி நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்தாச்சு. நம்ம தோல் ஈஸியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். இதை அப்படியேவும் கரைக்கலாம். நல்லா பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கரைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக இருக்கிறப்போ நம்மளால் கரைக்க முடியாது. ஸோ அதுக்காக வேண்டி நான் வேக வச்சிட்டேன். உங்களுக்கு நல்லா பழமாக இருந்ததுன்னா நீங்கள் வேக வைக்க தேவையில்லை. அப்படியே நம்ம கையில் கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா பிணைஞ்சிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நல்லா பைண்ட் ஆகி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது புளி தண்ணி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் நல்லா ஃபில்டர் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு 2 வரமிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட அம்மா பண்ணி கொடுத்த ரசப்பொடி இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க.
எப்பயுமே இந்த ஸ்டெப்புக்கு வந்து ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும், ஏன்னா கருகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளியும் புளியும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொதிக்க வைக்கணும்னா ஃபுல்லாக கொதிச்சிடக்கூடாது. இந்த நுர கட்டி வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை இறக்கிடணும். அது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம ஆம்லெட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஆல்ரெடி வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பவுலில் 2 எக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு சால்ட்டு, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர். பெப்பர் வந்து காலி ஆயிடுச்சு, அதனால் இதை மட்டும் வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் எக்கில் செய்கிற எல்லாமே சாப்பிடுவேன். இந்த ஆஃப் பாயில் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு அது ஒரு மாதிரி எப்படி மனசோப்பாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. மற்றபடிக்கு ஃப்ரையு, இந்த மாதிரி ஆம்லெட்டு, அதை எல்லாமே சாப்பிடுவேன். எனக்கு வந்து அது கொஞ்சம் ராவாக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே செய்யாது. நம்ம சேப்பக்கிழங்கு வந்து ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் வந்து தோசைக்கல்லில் போட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ரோஸ்ட் மாதிரி முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டுட்டு அது நல்லா அந்த கிரேவி எல்லாமே அதோட ஒன்றா ஒட்டி கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிடும். அதுதான் வந்து கரெக்டான டைம் நீங்கள் எடுக்கிறதுக்கு. ஆம்லெட்டும் நம்ம சைட் பை சைட் போட்டாச்சு. வாங்க நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். பிளேட் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆஃபீஸில் போகிறப்ப இந்த மாதிரி சாப்பிட முடியாது. எய்தர் ஒன்று குழம்பு இருக்கும், இல்லாட்டி பொரியல் வச்சு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லீவ் டைமில் நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டு செஞ்சு சாப்பிட்றதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.